இந்த வீடியோவில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கெமிஸ்ட்ரி திட நிலைமை பாடத்துள்ள பொதிவுத்திறன் அல்லது பொதிவு பின்னம் என்கிற ஒரு சிறிய பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பொதிவுத்திறன் என்பது எதை பற்றியது என்றால், அளவுக்கூட்டில் எந்த அளவு அணுக்கள் இடம்பெற்றுள்ளன, எந்த அளவுக்கு வெற்றிடம் உள்ளது என்பதை கண்டறிய பயன்படுவது பொதிவுத்திறன் அல்லது பொதிவு பின்னம் என அழைக்கப்படுகிறது. பொதிவுத்திறன் அல்லது பொதிவு பின்னம் என்பது ஒரு அமைப்பில் இடம்பெற்றுள்ள அனைத்து கோளங்களின் ஒட்டுமொத்த கன அளவானது அவ்வமைப்பின் பொதிவுத்திறனை தருகிறது. இந்த பொதிவுத்திறனை கணக்கிட உதவும் சமன்பாடு ஒரு அளவுக்கூட்டில் கோளங்களின் மொத்த கன அளவு வகுத்தல் அளவுக்கூட்டின் கன அளவு பெருக்கல் 100ஆல் பெருக்கும்போது நமக்கு பொதிவுத்திறனை தருகிறது. எளிய கனசதுர அளவுக்கூட்டின் பொதிவுத்திறனை கண்டறிதல். படத்திலிருந்து விளிம்பு நீளம் என்பது ஏ ஆகும். எனவே கன அளவு அளவுக்கூட்டின் கன அளவு என்பது a³ ஆகும். அதாவது a × a × a a³ ஆகும். அளவுக்கூட்டின் கன அளவு என்பது a ஆகும். a என்பது கனசதுரத்தின் விளிம்பு நீளத்தை குறிக்கிறது. படத்திலிருந்து a = 2r ஆகும். அதாவது ஆரம் r a/2 ஆகும். ஆரமுடைய கோளத்தின் கன அளவு 4/3 πr³ ஆகும். இங்கு r என்பது ஆரத்தை குறிக்கிறது. ஆரத்தின் மதிப்பை பிரதியிடும்போது 4/3 πa/2 πr³ என கிடைக்கிறது. இது சமன்பாட்டை விரித்து எழுதும்போது 4/3 πa³ என கிடைக்கிறது. 6ஐயும் 4ஐயும் அடிச்சிடலாம். எனவே நமக்கு கிடைப்பது 2³ என்பது 8. எனவே 4ஐயும் 8ஐயும் அடிக்கும்போது நமக்கு 2 என கிடைக்கிறது. 3 × 2 = 6. அதாவது πa³/6. அதாவது ஆரமுடைய கோளத்தின் கன அளவு πa³/6 ஆகும். πa³/6 ஆகும். அளவுக்கூட்டின் மொத்த கன அளவு என்பது, அதாவது அளவுக்கூட்டில் மொத்த கோளங்களின் கன அளவு என்பது எளிய கனசதுரத்தை பொறுத்தவரை ஒரு அளவுக்கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை என்பது 1, அதாவது கோளங்களின் எண்ணிக்கை என்பது 1. எனவே 1 × πa³/6. எனவே அளவுக்கூட்டில் மொத்த கோளங்களின் கன அளவு என்பது πa³/6 ஆகும். அதாவது பொதிவுத்திறன் எளிய கனசதுர அளவுக்கூட்டின் பொதிவுத்திறன் என்பது அளவுக்கூட்டில் மொத்த கோளங்களின் கன அளவான πa³ அளவுக்கூட்டின் கன அளவு × 100ஆல் பெருக்கும்போது நமக்கு அளவுக்கூட்டின் பொதிவுத்திறன் என்பது கிடைக்கிறது. சமன்பாட்டை குறுக்கு பெருக்கல் மூலம் பெருக்கும்போது πa³ / 6 × 1/a³ × 100 என கிடைக்கிறது. இந்த a³ அடித்தாலும் எனவே நமக்கு கிடைக்கக்கூடியது 100 π/6 என கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டை சுருக்கும்போது 52.31%. அதாவது எளிய கனசதுர அளவுக்கூட்டில் 52.31% அணுக்கள் இடம்பெற்றுள்ளது. மீதி இருக்கக்கூடிய இடங்கள் வெற்றிடமாக காணப்படுகிறது. முகப்பு மைய கனசதுரத்தின் பொதிவுத்திறனை கண்டறிதல். முகப்பு மைய கனசதுரத்தை பொறுத்தவரையில் 8 மூலை 8 அணுக்கள் இருக்கும். அது மட்டுமல்ல 6 முகப்புகளின் மையத்திலும் 6 அணுக்கள் இருக்கும். எனவே ஒரு முகப்பு மைய கனசதுர அளவுக்கூட்டில் மொத்த அணுக்களின் எண்ணிக்கை என்பது 4 ஆகும். படத்திலிருந்து முக்கோணம் ABCயில் AC² = AB² BC². படத்திலிருந்து முக்கோணம் ABCயில் AC² = AB² + BC². இது என்பது பித்தாகரஸ் தேற்றத்தின்படி எழுதப்பட்டுள்ளது. நமக்கு படத்தை பார்க்கும்போது ABயின் மதிப்பு என்பது A ஸ்மால் லெட்டர் A, இது BC மதிப்பு என்பது ஸ்மால் லெட்டர் A. எனவே இந்த மதிப்புகளை பிரதியிடும்போது அதாவது AC² = A² + A². AC² = 2A² என கிடைக்கிறது. AC √2A என கிடைக்கிறது. படத்திலிருந்து AC = r + 2r + r. எனவே AC = 4r என கிடைக்கிறது. சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமம். எனவே 4r = √2a என கிடைக்கிறது. a என்பது விளிம்பு நீளத்தை குறிக்கிறது. r என்பது ஆரத்தை குறிக்கிறது. ஆரம் r = √2/4 × a என கிடைக்கிறது. ஆரமுடைய கோளத்தின் கன அளவு V = 4/3
பை ஆர் கியூப். இங்கு ஆர் என்பது ஆரத்தை குறிக்கிறது. எனவே ஆரத்தின் மதிப்பை பிரதியிடும்போது 4/3 பை இன்ட்டு √2/4 இன்ட்டு ஏ பவர் கியூப். இந்த மதிப்பில் விரித்து எழுதும்போது 4/3 பை √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 இன்ட்டு ஏ கியூப் வகுத்தல் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 என கிடைக்கிறது. ஒரு 4 கேன்சல் பண்ணிடலாம். √2 இன்ட்டு 2 = 2 மாறும். இந்த 2ஐயும் 4ஆல் அடிக்கும்போது 2 என கிடைக்கிறது. எனவே மேலே உள்ள மதிப்பு பை இன்ட்டு √2 ஏ கியூப் வகுத்தல் 4 2 8 8 24 என கிடைக்கிறது. முகப்பு மைய கனசதுரத்தில் ஒரு அலகுக்கூட்டில் அணுக்களின் எண்ணிக்கை என்பது 4. எனவே ஒட்டுமொத்த கன அளவை கண்டறியும் போது மொத்த கன அளவு ஒரு அலகுக்கூட்டல் அணுக்களின் எண்ணிக்கை என்பது 4. 6 ஆரமுடைய கோளத்தின் கன அளவு என்பது பை இன்ட்டு √2 ஏ கியூப் வகுத்தல் 24 என கிடைக்கிறது. 24ஐயும் 4ஐயும் அடிச்சோம்னா 6 என கிடைக்கிறது. எனவே பை √2 ஏ கியூப் வகுத்தல் 6 என கிடைக்கிறது. பொதிவுத்திறனை பின்வரும் சமன்பாட்டை பயன்படுத்தி கண்டறிய முடியும். பொதிவுத்திறன் அலகுக்கூட்டில் கோளங்களின் மொத்த கன அளவு வகுத்தல் அலகுக்கூட்டின் கன அளவு இன்ட்டு 100. அதாவது அலகுக்கூட்டில் கோளங்களின் மொத்த கன அளவு என்பது பை √2 ஏ கியூப் வகுத்தல் 6. அலகுக்கூட்டின் மொத்த கன அலகுக்கூட்டின் கன அளவு என்பது ஏ கியூப். இந்த சமன்பாட்டை தலைகீழாக திருப்பி எழுதும்போது அதாவது பொதிவுத்திறன் பை √2 ஏ கியூப் வகுத்தல் 6 ஏ கியூப் இன்ட்டு 100 என கிடைக்கிறது. இந்த ஏ கியூப் கேன்சல் பண்ணிடலாம். எனவே பை இன்ட்டு √2 இன்ட்டு 100 வகுத்தல் 6 என கிடைக்கிறது. இதை சமன்பாட்டை சுருக்கும்போது நமக்கு 74% கிடைக்கிறது. அதாவது முகப்பு மைய கனசதுர அலகுக்கூட்டின் பொதிவுத்திறன் என்பது 74%. மீதி 26% வெற்றிடமாக காணப்படும். எனவே முகப்பு மைய கனசதுர அலகுக்கூட்டை பொறுத்து 74% அணுக்கள் இடம்பெற்றிருக்கும். 26% அணுக்கள் ஏதும் நிரப்பப்படாமல் வெற்றிடமாக காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பொருள்மைய கனசதுரத்தின் பொதிவுத்திறனை கண்டறிதல். பொருள்மைய கனசதுரின் அலகுக்கூட்டை உற்று நோக்கும்போது 8 மூலையில் 8 அணுக்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளின் மையத்திலும் ஒரு அணுவானது இருக்கும். எனவே பொருள்மைய கனசதுரத்தில் ஒரு அலகுக்கூட்டில் அணுக்களின் எண்ணிக்கை என்பது 2. இந்த அலகுக்கூட்டின் கன அளவு என்பது ஏ கியூப் ஆகும். படத்திலிருந்து முக்கோணம் ஏபிசியில் பித்தாகரஸ் தேற்றத்தின்படி ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இங்கு ஏபியின் மதிப்பு ஸ்மால் லெட்டர் ஏ, பிசியின் மதிப்பு ஸ்மால் லெட்டர் ஏ. எனவே ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். எனவே ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் 2 ஏ ஸ்கொயர். அதாவது ஏசி ஈக்குவல் √2 இன்ட்டு ஏ. இதேபோல் முக்கோணம் ஏசிஜியில் ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். ஏசியின் மதிப்பு √2 இன்ட்டு ஏ, சிஜியின் மதிப்பு ஏ ஆகும். எனவே மதிப்புகளை பிரதியிடும்போது ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் ஏசி ஸ்கொயரின் மதிப்பு 2 ஏ ஸ்கொயர், சிஜியின் மதிப்பு ஏ ஸ்கொயர். எனவே ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் 3 ஏ ஸ்கொயர், ஏஜி ஈக்குவல் √3 இன்ட்டு ஏ. படத்திலிருந்து ஏஜி ஈக்குவல் 4R. எனவே 4R ஈக்குவல் √3 இன்ட்டு ஏ. ஆரம் ஆர் ஈக்குவல் √3
வகுத்தல் 4 இன்ட்டு ஏ. அங்கு ஏ என்பது விளிம்பு நீளத்தை குறிக்கிறது, ஆர் என்பது ஆரத்தை குறிப்பிடுகிறது. ஆரமுடைய கோளத்தின் கன அளவு V = 4/3 பை ஆர் கியூப் என்னும் சமன்பாட்டை பயன்படுத்தி கண்டறிய முடியும். எனவே ஆரமுடைய கோளத்தின் கன அளவு 4/3 பை ஆரின் மதிப்பு √3/4 இன்ட்டு ஏ ஹோல் கியூப் ஆகும். மதிப்புகளை விரித்து எழுதும்போது 4/3 பை இன்ட்டு √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3 இன்ட்டு ஏ கியூப் வகுத்தல் 4 கியூப், அதாவது 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. √3 இன்ட்டு √3 = 3 என வருகிறது. இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். அதேமாதிரி ஒரு 4 ஒரு 4 கேன்சல் பண்ணிடலாம். எனவே மீதி இருக்கக்கூடியது பார்த்தோம்னாக்கா, அதாவது ஆரமுடைய கோளத்தின் கன அளவு √3 பை ஏ கியூப் வகுத்தல் 16 என கிடைக்கிறது. ஆரமுடைய கோளத்தின் கன அளவு V = √3 பை ஏ கியூப் வகுத்தல் 16. ஆனால் மொத்த கன அளவு என்பது கன அளவு பின்வருமாறு கணக்கிடலாம். மொத்த கன அளவு ஆரமுடைய கோளத்தின் கன அளவு பை ஏ கியூப் வகுத்தல் 16 இன்ட்டு பொருள்மய கனசதுரத்தில் ஒரு அளவு கூட்டல் அணுக்களின் எண்ணிக்கை என்பது 2. எனவே அடிச்சிடலாம். பின்வருமாறு மாற்றம் அடைகிறது. √3 வகுத்தல் பை ஏ கியூப் வகுத்தல் 8 என கிடைக்கிறது. இது ஆரமுடைய கோளத்தின் கன அளவை 2ஆல் பெருக்கும்போது, அதாவது பொருள்மய கனசதுரத்தில் ஒரு அளவு கூட்டல் அணுக்களின் எண்ணிக்கையால் பெருக்கும்போது மொத்த கன அளவு கிடைக்கிறது. எனவே பொருள்மய கனசதுர அளவுக்கூட்டின் பொதிவு திறனை பின்வருமாறு கணக்கிடலாம். பொதிவு திறன் = மொத்த கன அளவு வகுத்தல் அலகு கூட்டின் கன அளவு இன்ட்டு 100. இங்கு மொத்த கன அளவின் மதிப்பு √3 பை ஏ கியூப் வகுத்தல் 8 வகுத்தல் அலகு கூட்டின் கன அளவு என்பது ஏ கியூப் இன்ட்டு 100 என கிடைக்கிறது. எனவே குறுக்கு பெருக்கல் மூலம் பெருக்கும்போது √3 பை ஏ கியூப் வகுத்தல் 8 ஏ கியூப் இன்ட்டு 100 என கிடைக்கிறது. ஏ கியூபையும் கேன்சல் பண்ணிடலாம். எனவே பொதிவு திறன் √3 பை இன்ட்டு 100 வகுத்தல் 8 என கிடைக்கிறது. √3 இன்ட்டு பை இன்ட்டு 12.5 என கிடைக்கிறது. இது மதிப்புகளை பிரதியிடும்போது நமக்கு 68% என கிடைக்கிறது. எனவே பொருள்மய கனசதுரத்தின் பொதிவுத்திறன் என்பது 68%. எனவே பொருள்மய கனசதுரத்தில் 68% ஒரு அளவு கூட்டி 68% அணுக்களால் நிரப்பப்பட்டுள்ளது. மீதி இருக்கக்கூடிய 32% வெற்றிடமாக உள்ளது. அடுத்தது ஒரு ஒப்பீட்டை பார்க்க போகிறோம். அலகுக்கூடு, பொதிவுத்திறன், வெற்றிடம். எளிய கனசதுரம் SC சிம்பிள் கியூபிக் எளிய கனசதுரத்தின் பொதிவுத்திறன் என்பது 52.31%. அதாவது 52.31% அணுக்களால் நிரப்பப்பட்டுள்ளது. மீதி இருக்கக்கூடிய 47.69% வெற்றிடமாக உள்ளது. அடுத்து பொருள்மய கனசதுரம் பாடி சென்டர் கியூபிக். பொருள்மய கனசதுரத்தை ஒப்பிடும்போது 68% பொதிவுத்திறன், பொருள்மய கனசதுரமானது 68% பொதிவுத்திறன் கொண்டுள்ளது. அதாவது 68% அணுக்களால் நிரப்பப்பட்டுள்ளது. மீதி இருக்கக்கூடிய 32% வெற்றிடமாக உள்ளது. அடுத்தது FCC ஃபேஸ் சென்டர் கியூபிக் முகப்புமைய கனசதுரத்தின் பொதிவுத்திறன் என்பது 74%. அதாவது 74% ஒரு அளவு கூட்டி 74% அணுக்களால் நிரப்பப்பட்டுள்ளது. மீதி இருக்கக்கூடிய 26% வெற்றிடமாக உள்ளது. எனவே வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.